அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு குரக்கன் தோசை செய்கிறது எப்படிங்கிறத காட்ட போகிறேன். குரக்கன் மீன்ஸ் ராகி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறந்துடாம ஓல்ங்கிற பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். இப்போ நாங்கள் குரக்கன் தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கப்பில் 1 கப் கேழ்வரகு எடுத்தால் 1/2 கப் உளுந்து, 1/2 கப் அவல் சேர்த்துக்கோங்க. கேழ்வரகு, உளுந்து, அவல் 3ஐயும் 4 மணி நேரம் ஊற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துடணும். அதன் பிறகு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நாங்கள் நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சிடணும். அப்போ நல்லா பொங்கி வரும். இப்போ நாங்கள் அந்த கலையை வச்சுட்டு தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்ப்போம். நான் இன்னைக்கு குரக்கன் தோசைக்கு தக்காளி சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, பெரிய தக்காளியில் 2, ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. நான் இன்னைக்கு கொஞ்சம் பயிறு முளைக்கட்டை வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது உங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும்தான். தோசை மாவு ரெடி ஆகிட்டு நாங்கள் முதல்ல தக்காளி சட்னி செய்கிறத பார்ப்போம். பாருங்க, நான் இப்போ சட்டியில் எண்ணெய் போட்டு வச்சிருக்கிறேன். எண்ணெய் சூடாகிட்டு வருது. நாங்கள் வெள்ளை கூட சேர்த்து வெங்காயம், கறிவேப்பிலை நல்லா வதக்கிக்கோங்க. அதோட நாங்கள் இந்த முளைக்கட்டி வச்சிருக்க பயிரையும் இதில் சேர்த்துருவோம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பயிறு உங்களுக்கு தேவையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இல்லைன்னா கடலைப்பருப்பு அதுவும் சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் இதோட தக்காளியை சேர்த்துருவோம். தக்காளியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துருவோம். கொஞ்சம் அப்படியே எண்ணெயிலே வதங்க விடுங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு வருது. இதோட நாங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம். மிளகாய்த்தூள் ஒரு 2 மேசைக்கரண்டி சேர்த்துக்கோங்க. 4 கரண்டி மஞ்சள் தூள், இப்படியே நல்லா எண்ணெயிலே வதங்க விடுங்க. பாருங்க, இந்த அளவாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நாங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் இந்த அளவு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நாங்கள் திரும்பவும் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகட்டும். பாருங்க, இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். நாங்கள் அதோட பச்சை மிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்த்துப்போம். நாங்கள் இந்த மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற இந்த பொருளை சேர்த்துப்போம். நாங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க இந்த கலவையை சேர்த்துக்கிறோம். நல்லா அப்படியே கிண்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் தான்.
ஓகே, இப்போ நாங்கள் இந்த தக்காளி சட்னி ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான். இந்த பாருங்க, இந்த மாதிரி ரெடி ஆயிட்டு. இப்போ நாங்கள் தோசையை செஞ்சிடலாம். ஃபேன் சூடாகட்டும். இப்போ நாங்கள் தோசையை வேக விட்டுடலாம். பாருங்க, இப்போ தோசை ரெடி ஆயிட்டு வருது. இப்போ நாங்கள் தோசையை எடுத்துடலாம். அவ்வளவுதான். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க.